அப்கமிங் ஸ்மார்ட் ஃபோன்லேயே வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு மொபைல் வந்து அதிக பேரால் வந்து பேசப்பட்ட ஒரு மொபைலாக வந்துட்டு இருக்கு. ஆமாங்க. ஸோ அது என்ன மொபைல்னு பார்த்தீங்கன்னா 5999 மொபைல். அது என்ன 5999 மொபைல்? ஸோ எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன். 2021 ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு என்ட்ரி லெவல் அண்டர் 6000 5999 ஒரு மொபைல் லான்ச் ஆக போகுது. அந்த மொபைல் பார்த்தீங்கன்னா வந்து இன்ஃபினிக்ஸ் தரப்புலேருந்து இன்ஃபினிக்ஸ் ஸ்மார்ட் HD 2021 ஸோ அந்த பேரில் வந்து லான்ச் செய்யப்படுது. ஆமாங்க. ஸோ ஒரு என்ட்ரி லெவல் மொபைல்னே சொல்லலாம். இது நிறைய யூடியூபர்ஸ் வந்து இதை பற்றி பேசிட்டு இருக்காங்க. ஸோ மொபைல் வந்து அன்பாக்ஸ் பண்ணி கிளியராக காமிக்கிறாங்க. எல்லாம் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு, என்ட்ரி லெவல் மொபைலில் இந்த மாதிரி மொபைல் பார்த்ததே கிடையாது. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து பேசிட்டு இருக்காங்க. பட் 2021 6000க்கு இந்த மொபைல் வந்து பட்ஜெட் ஒர்த்தா இல்லையான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னோட ஒப்பீனியன் எல்லாமே பார்ப்போம். வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஹலோ காய்ஸ், என் பேர் குமரவேல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் ஃபார் தமிழ். நம்ம சேனல் வந்து பொதுவாக எல்லா எலக்ட்ரானிக் கேஜெட் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன், லேப்டாப், ஏசி, வாஷிங் மிஷின், ஸ்மார்ட் டிவின்னு சொல்லிட்டு எல்லா கண்டென்ட்டும் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இந்த கண்டென்ட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வந்து அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை எனேபிள் பண்ணிக்கோங்க. ஓகே, சரி வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து இப்போ வரப்போகிற 2021 லான்ச் செய்ய போகிறாங்க. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட் வந்து வேறு எந்த ஸ்மார்ட் ஃபோனாக சின்ன ஸ்பெக்ஸில் கொடுத்துருந்தா ஓரளவுக்கு நல்லா இருந்திருக்கும். பட் இந்த இன்ஃபினிக்ஸ் தரப்புலேருந்து என்னதான் கொடுத்தாலும் வந்து அவங்க கம்மியாக தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் பொறுத்த வரைக்கும் வந்து நான் ஓவர்வியூ பண்ணது வரைக்கும் ஒரு என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோன் தான் இது. ஸோ ஒரு பேசிக்காக வந்து ஒரு பட்டன் ஸ்மார்ட் ஃபோன் வச்சிருக்கீங்க, எனக்கு ஒரு ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணணும், பேசிக்காக இருந்தால் மட்டும் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன்றது பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகே, ஸோ என்னடா என்னை எடுத்தவொடனே வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் நல்லா இருக்குன்னு சொல்ல மாரி இருக்கும். பட் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். உண்மையிலேயே இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து உங்களுக்கு சூட்டபுளாக இல்லையான்னு சொல்லிட்டு கிளியராக வந்து தெரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ப்ளஸ் பாயிண்ட் எல்லாமே பார்த்துருவோம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்த பட்ஜெட்டில் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு 5999 வந்து லான்ச் செய்யப்படுது. ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன்றது ஓகே தான் சொல்லுவேன். அதை பொறுத்து டிசைன் பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு நல்ல டிசைன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு வந்து இந்த டிசைனான்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க. ஸோ அந்தளவுக்கு இந்த டிசைன் பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கு. ஸோ பார்க்க நல்லாயிருக்கும். பட் பேக் பண்ண ஆகட்டும், ஸோ அதோட பேட்டரி சூப்பராக கொடுத்துருக்காங்க. மற்றபடி டிஸ்பிளே ஆகட்டும் எல்லாமே வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதை பற்றிலாம் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, சென்னை தெரிஞ்ச வரைக்கும் வந்து பேட்டரி கெப்பாசிட்டி 5000 mAh கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஒரு பெரிய டிராபேக் அது, அதை பற்றி டீட்டெயிலாக பேசுவோம். ஸோ ப்ரைஸ், பேட்டரி பேக்கப் கொஞ்சம் நல்லா இருக்குது. இது மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு வந்து கொஞ்சம் ஒர்த்துன்னு சொல்லலாம் இந்த ஸ்மார்ட் ஃபோனில். ஸோ மற்றபடி வந்து 6.1 இன்ச்சில் வந்து ஒரு IPS பேனல் கொடுத்துருக்காங்க. 500 நிட்ஸோட பிரைட்னஸ் வந்துருக்கு. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு டிஸ்பிளே வந்து ஸோ 2000 எக்ஸ்ட்ரா படலே வந்து ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் டிஸ்பிளே கிடைக்கும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் கம்பேர் பண்ணும்போது. பட் ரொம்ப டைட்டாக இருக்குது, பட்ஜெட் ரொம்ப வந்து உங்கள்கிட்ட கம்மியாக இருக்குது. பட் நான் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணி ஒரு ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்து மாற்றணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இன்ஃபினிக்ஸ் தரப்புலேருந்து நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க இன்ஃபினிக்ஸ் மொபைலில். பட் இந்த மொபைலில் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஆமாங்க. ஸோ நைட் மோட், ஐ கேர் மோட், ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயம் கொடுத்துருக்காங்க. பட் ஸோ அந்தளவுக்கு வந்து இன்ஃபினிக்ஸ் தரப்புலேருந்து ஃபீச்சர்ஸ் வந்து இதில் வந்து யூஸ் பண்ணிக்க முடியாது. ஓகே, ஸோ இப்போலாம் வந்து ஸ்மார்ட் ஃபோன் வாங்கும்போது நம்ம பேட்டரி பேக்கப் பார்க்குறோம், டிஸ்பிளே பார்க்குறோம், முக்கியமாக வந்து கேமரா ஃபெசிலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். ஓகே, ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் டுவெல் கேமரா செட்டப் இருக்க மாதிரி தெரியும். பட் ஒரு ஃப்ளாஷ் லைட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து ஒரு கேமரா இருக்குது. 8 MP பிரைமரி கேமரா இருக்குது. ஸோ இது வந்து ஓகே தான் சொல்லுவோம். இந்த பட்ஜெட் கண்டிப்பாக வந்து ஒரு ஆன்லைன் கிளாஸ் அட்டென்ட் பண்ணுறதுக்கு, ஸோ ஒரு நார்மல் வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது 1080p ரெக்கார்ட் பண்ணும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோன்றது நல்லாவே இருக்குது. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஃப்ரண்ட் கேமரா வந்து ஒரு 5 MP கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுத்துலேயே வந்து ஓகே தான் சொல்லுவேன். சாம்பிள் கேமரா பொறுத்த வரைக்கும் நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. ஓகே, ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது. இது ஒரு நல்ல விஷயம் சொல்லலாம். இந்த பட்ஜெட்டில் யாருமே கொடுத்துருந்தாலும் சொல்லுவேன். ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார்ன்றது புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம் தான். பட் இதுக்காக வந்து இது ஒரு ஸ்மார்ட் ஃபோன் எல்லாம் வாங்குன்னு நான் சொல்ல மாட்டேன். ஸோ வீடியோ பார்த்துட்டே வாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஸ்டோரேஜ் பொறுத்த வரைக்கும் வந்து 2GB RAM வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் 32GB வந்து இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்திருக்கு. ஸோ இதில் வந்து நிறைய ஆப்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ரொம்ப ஸோ ஃபில் பண்ணி வச்சிருக்காங்க. எல்லாமே வந்து தேவையில்லாத ஆப்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்காங்க. ப்ரீ இன்ஸ்டாலே வருது. ஸோ அதே பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்க முடியும். அதுக்கான ஆப்ஷனும் இருக்குது. ஸோ நீங்கள் உங்கள் கையில் வரும்போது வந்து 23GB அப்படி தான் வரும். எல்லாத்தையும் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 26GB யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த சாஃப்ட்வேர் சைடு வந்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் 10 வந்துருக்கு. ஆமாங்க, இந்த சாஃப்ட்வேர் வந்து நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். பட் நான் சொன்ன மாரி இன்ஃபினிக்ஸ் தரப்புலேருந்து வந்து அந்தளவுக்கு ஃபீச்சர்ஸ் வந்து இதில் யூஸ் பண்ணிக்க முடியாது, யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியாது. இப்போ இருக்கிற ரீசெண்டான ஸ்மார்ட் ஃபோன் மாதிரிலாம் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இல்லை. ஸோ டூயல் சிம் பொறுத்த வரைக்கும் வந்து பழைய மாதிரி வந்து கழட்டி உள்ளே போகிற மாதிரி தான் இருக்குது. ஒரு மைக்ரோ SD இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டூயல் சிம் இருக்குது. ரெண்டுமே வந்து வோல்டேஜ் சப்போர்ட் இருக்குது. ஸோ கடைசியாக வந்து பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா MediaTek Helio A22 தான் இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப என்ட்ரி லெவல் ஒரு ப்ராசர் இது. ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு கேஷுவல் கேமிங்ஸ் கூட அந்தளவுக்கு வந்து விளாட முடியாது. ஸோ ஒரு மீடியம் லெவல் கேஷுவல் கேமிங்ஸ் கண்டிப்பாக விளாட முடியும். மற்றபடி வந்து எந்த அளவுக்கு அந்தளவுக்கு பர்ஃபார்ம் பண்ண முடியாது, நம்ம யூஸ் பண்ணுற அளவுக்குலாம் பண்ண முடியாது. பட் ஒரு பேசிக்கான ஒரு ஸ்மார்ட் ஃபோன், ஒரு என்ட்ரி லெவலான ஒரு ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு வேணும்னா
பட்ஜெட்டும் ரொம்ப கம்மியாக இருக்குது. பட் நான் சீக்கிரமாக மொபைல் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் ட்ரை பண்ணலாம். ஸோ இது ட்ராபேக் பார்த்தீங்கன்னா வந்து பேட்டரி வந்து 6 வாட்ஸ்க்கான ஒரு ஃபாஸ்ட் சார்ஜ் கொடுத்துருக்காங்க. 6 வாட்ஸ் எப்போ ஏறி முடிக்கிறது? ஒரு 2.5 மணி நேரத்துலேருந்து ஒரு 3 மணி நேரம் கண்டிப்பாக ஆகும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் சார்ஜ் ஏறுறதுக்கு. ஸோ ஃபைனலாக வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ப்ளஸ் பாயிண்ட்ன்றது கம்மியாக தான் இருக்குது, ட்ராபேக்ன்றது நிறையவே இருக்குது. பட் 599 இந்த ஸ்மார்ட் ஃபோன் எல்லாமே சொல்கிறாங்க. ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு வந்து இந்த ஸ்பெக்ஸே அதிகம் நல்லா தந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க, எல்லா யூடியூபர் சொல்கிறாங்க. பட் இதோட அதிகமாகவே தரலாம். ஸோ உங்களுக்கு வந்து தெரியாது, உங்கள் ஸ்மார்ட் ஃபோனோட எல்லா பார்ட்ஸும் வந்து ஒரு அசம்பிள் பார்ட்ஸ் தான் அது. ஸோ அதை தனித்தனியாக ரேட் போட்டு பாருங்கள், உங்கள் ஸ்மார்ட் ஃபோனோட விலை வந்து ஒரு 75% தான் வரும். ஸோ இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ வேணும்னா செக் பண்ணி பாருங்கள், செக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனோட ப்ரைஸ் என்னன்னு சொல்லிட்டு, ஆக்சுவல் ப்ரைஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து நீங்கள் வாங்குவீங்களா? கமெண்ட் பண்ணிடுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, ஸோ அடுத்ததாக ஒரு நல்ல டெக் அப்டேட் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தமிழை வளர்ப்போம், அறிவோம் டெக்னாலஜி. வணக்கம்.